வெல்கம் டு பிளாண்ட் டயட் ரெசிபிஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டபுள் பீன்ஸ், பட்டாணி, முருங்கைக்காய் போட்டு உருளைக்கிழங்கை போட்டு ஒரு கிரேவி மெத்தட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வந்து சீரகம், ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 3 ஸ்பூன் மணத்தக்காளிக்காய் போட்டுட்டு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகை பொரிய வச்சாச்சு. பொரிய வச்சதுக்கப்புறமா ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து போட்டு அதையும் வதக்கிக்கலாம். தக்காளி வதக்கும் போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சமாக வந்து அதில் உப்பு லைட்டாக ஒரு பிஞ்ச் போட வேண்டிய, நீங்கள் எவ்வளோ போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிஷ்ஷுக்கு அதில் ஒரு கால்வாசி இல்லைன்னா ஒரு 15 to 20% வந்து ஃபஸ்ட்டே போட்டுட்டிங்கன்னா தக்காளி குயிக்காக வதங்கிடும். அப்படி தக்காளி குயிக்காக வதங்கணும்னு நினச்சிங்கனாலோ இல்லை வெங்காயம் குயிக்காக வதங்கணும்னு நினச்சிங்கனாலோ நீங்கள் ஆட் பண்ண போகிற உப்பில் ஒரு கால்வாசி வந்து ஃபஸ்ட்டே போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த முக்கால்வாசி வந்து அடுத்தது போடலாம். அந்த காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் போடலாம். மீன்வைல் எல்லாருமே என்னோடய சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அவங்களையும் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ கலர்னோம்னா நல்லாவே வதங்கிடும் தக்காளி. ஸோ அதனால தான் கொஞ்சமாக வந்து இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கலர்னோம்னா குயிக்காகவே வந்து அது வதங்கிடும். கூடவே கொஞ்சமாக தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். உப்பு, கொஞ்சமாக தண்ணி, ஒரு லிமிட்டாக தண்ணி, ஒரு ஒரு 4-5 ஸ்பூன் ஆஃப் தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். ஊற்றிட்டு அந்த உப்பும் போட்டுட்டு வதக்க ஆரம்பிச்சிங்கன்னா தக்காளி வந்து குயிக்காக 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல்லாகவே வதங்கிடும். நீங்கள் எவ்வளோ தக்காளி போட்டிங்கனாலும் 2 to 3 மினிட்ஸில் வதங்கிடும். ஸோ அதனால் இது ஒரு டிப் மாதிரி எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ணலாம். கொஞ்ச நேரத்துலேயே வந்து நீங்கள் பார்க்கலாம், கிளியராக பார்த்தீங்கனாலே தெரியும் தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு முன்னாடி வதங்கினேன், நான் வதங்கலை, அதனால் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணேன். அப்புறமா கொஞ்சமாக தக்காளி வந்து தண்ணியும் ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து லைட்டாக கலரி வதக்கினாலே ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே நல்லாவே வதங்கிடும். ஸோ வந்து வதங்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஊற்றின எண்ணெய் அப்படியே சைடு ஃபுல்லாக வரும். ஸோ அப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். ரெடி ஃபார் குக்கிங் அப்படின்ற மாதிரி அது வந்துடும். இப்போ நல்லா வந்து அந்த கொஞ்சம் காய் வாட்டாக இருக்குது அந்த தக்காளி. அதனால் வந்து கொஞ்சம் குத்தி விட்டோம்னா அது வந்து நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லாவே பேஸ்ட்டு மாதிரி வதங்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கினா போதும். கலரிக்கிட்டே இருக்கணும் நீங்கள், இல்லைன்னா வந்து அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது அதே மாதிரி இந்த மாதிரி கிரேவிலாம் குக்கர் இல்லாமல் நீங்கள் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்லா கனமாக இருக்கிற பாத்திரத்தை எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹீட்டுக்கு வந்து தாங்கும். இல்லைன்னா வந்து நல்லாவே தீஞ்சி போயிடும். உங்களுக்கு அந்த எந்த ரெசிபி பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அதுவும் பண்ண வராது. ஸோ அதனால் வந்து நல்ல கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா பக்காவாக வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கினா போதும். ஒரு 5% இல்லை 10% வதங்கினா போதும், ரெடி ஆகிடும். மீன்வைல் என்னோடய சேனல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாண்ட் டயட் தான். எந்த விதமான காரமோ மசாலாவோ போடாமல், எண்ணெயும் ரொம்ப கம்மியாக, அல்சர் பேஷண்ட்டுக்கு, அப்புறமா கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்கு, அப்புறமா லிவர் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸுக்கு எல்லாமே வந்து பிளாண்டாக தான் டயட் சாப்பிட்ணும். அவங்களால காரமோ இல்லை மசாலாவோ இல்லை எண்ணெயோ அதிகமாக சாப்பிட முடியாது. ஸோ அதனால தான் நான் என்னோடய எல்லா வீடியோஸுமே வந்து காரம், மசாலா, அப்புறம் எண்ணெய் அதிகமாக இல்லாமல், ஸ்பைசஸ் ஜாஸ்தி போடாமல் பக்குவமாக நல்ல ஒரு சேஃபான டயட்டாக நான் வந்து ரெசிப்பியாக வந்து ரெடி பண்ணுறேன். இப்போ டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கிரேவிக்கு வந்து டெசிகேட்டட் கோகோனட் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தக்காளி கிரேவியோட இன்னும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒன்றா பிளெண்ட் ஆகிடும். ஸோ சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். டெசிகேட்டட் கோகோனட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே ரெஃப்ரிஜரேட் தான் பண்ணணும். ஈரக்கையும் வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா வந்து அது கெட்டு போயிடும். ஸோ ஈரக்கை படாமல், அதே மாதிரி புளிப்பு அந்த மாதிரி ஐட்டம்லாம் படாமல் நீங்கள் வந்து ப்ரிசர்வ் பண்ணும் அதை. இப்போ லைட்டாக கொஞ்சம் ஒரு 3 கீத்து கருவேப்பிலையை போட்டுட்டு அதையும் கலரியாச்சு, அதையும் வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் டபுள் பீன்ஸ் பட்டாணி வந்து நான் வந்து
வேக வச்சேன். ஒரு 25 நிமிஷம் தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வேக வச்சேன். காஞ்ச டபுள் பீன்ஸு. வேக வச்ச உடனே அது ப்ரிப்ரேஷன் சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச நான் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு, முருங்காவையும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ புளி கரைச்சல் ஊற்றிருக்கேன். புளி கரைச்சலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 1/2 பட்டை புளி போட்டு நல்லா கரைச்சிருக்கேன். கரைச்சிட்டு இப்போ ஆல்ரெடி கால்வாசி உப்பு போட்டுட்டோம் இல்லைங்களா, அதனால முக்கால்வாசி உப்பும் இப்போ ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கொதிக்க வைக்க வேண்டியது தான். டபுள் பீன்ஸும் பட்டாணியும் நல்லாவே வெந்துடும். குக்கரில் போட்டால் தான் வேகும்னு கிடையாது. அது நீங்கள் வந்து குக்கரில் போடலன்னா கூட நீங்கள் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நல்லா வெந்துடும். இப்போ புளி கரைச்சல், உப்பு எல்லாம் போட்டதுனால நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ தட் எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். உப்பு நல்லா கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போது. முக்கால்வாசி வந்து அந்த டபுள் பீன்ஸும் பட்டாணியும் நீங்கள் அந்த 25 மினிட்ஸ் தனியான ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வைக்கிறீங்க இல்லையா, அதுலேயே வந்து அது நல்லா குக் ஆகிடும். பேலன்ஸ் 25 மினிட்ஸ் வந்து இப்போ கொதிக்கிறதுல நல்லா வெந்து போயிடும். ஸோ வந்து அது நீங்கள் வந்து நைட்டு பூரா ஊற வச்சு இந்த டபுள் பீன்ஸும் பட்டாணியும் வந்து ரெடி பண்ணணும்னு ஃபெர்மெண்டேஷன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் மறந்துட்டீங்க, காலைல இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த டபுள் பீன்ஸும் பட்டாணியும் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு தண்ணி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 25 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ் கூட வைக்கலாம். வச்சிங்கன்னா அது உங்களுக்கு சாப்பாட்டுக்கு செய்ய வேண்டிய பக்குவத்துக்கு ரெடி ஆகிடும். அது வந்து ஊற வச்ச மாதிரியே ரெடி ஆகிடும். ஸோ அதை வந்து நீங்கள் டைரெக்டாகவே வந்து நீங்கள் எந்த காய்கறி செய்கிறீங்களோ, பதார்த்தம் செய்கிறீங்களோ, இல்லை குழம்பு செய்கிறீங்களோ, அதில் குருமா செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. மீன்வைல் வந்து உங்கள் வீட்டில் உங்கள் ரிலேட்டிவ்ஸோ இல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ யாருக்காவது அல்சரோ இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த பிளாண்ட் டயட் ரெசிபி சேனலை வந்து நீங்கள் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். டெய்லி வந்து நான் வந்து பிளாண்டாக எப்படி ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணுறது அப்படின்றத பற்றி போடுவேன். அந்த மாதிரி அல்சர் பேஷண்ட்டும் அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட பேஷண்ட் வந்து இதை பார்த்துட்டு அவங்களே செல்ஃப் ப்ரிப்ரேஷனும் பண்ணிக்கலாம். இல்லை வீட்டில் சொல்லி யார்கிட்டையாவது செஞ்சும் சாப்பிட்லாம். இது வந்து வயிற்றுக்கு எந்த ஒரு உபாதையும் கொடுக்காது. அல்சரோ ஒரு எரிச்சலோ இல்லை ஒரு சாப்பிட்ட உடனே ஒரு டிஸ்கம்ஃபோர்ட்டோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப சேஃபு. காரமே இருக்காது. காரம் இல்லைனாலும் நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். காரத்தை தவிர மற்ற எல்லாமே நம்ம தேவையானது எல்லாமே போட்டிருக்கேன். நீங்கள் சப்போஸ் வெங்காயம் உங்களுக்கு ஒத்துக்கோன்னா நீங்கள் தக்காளி வதக்கிறதுக்கு முன்னாடியே வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் வதக்கிட்டு உங்களுக்கு ஒத்துக்கோன்னா அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ்வலாக செய்கிற ப்ரொசீஜர் இப்போ நான் செய்கிற ப்ரொசீஜர் எல்லாமே செய்யலாம். மஞ்சத்தூள் ஒத்துக்குச்சுன்னா மஞ்சத்தூளும் உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு காரம் மட்டும் போடாமல் இதெல்லாம் மட்டும் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சீரகத்துக்கு பதில் நீங்கள் வந்து சோம்பு போட்டிங்கன்னா அதுவும் கூட ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து போடுறது எதனாலன்னா அந்த அல்சர் பேஷண்ட்டுக்கும் அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பேஷண்ட்டுக்கும் வந்து வெறும் வெந்த சாதமும் அவிச்ச பருப்பும் அவிச்ச காய்கறி மட்டும் இல்லாமல் விதவிதமாக எப்படி சமைச்சு சாப்பிட்லாம் அவங்களுக்கும் ஒரு ஏக்கமும் ஒரு மனசில் கவலையும் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இந்த பிளாண்ட் டயட் ரெசிபீஸ் சேனலே ஓப்பன் பண்ணது. அவங்களுக்காக தான் டிஃப்ரெண்ட்டாக டெய்லி வந்து வேறு விதமான ரெசிபீஸ் நான் ரெடி பண்ணி போடுறது. ஸோ அவங்க எல்லாருமே இந்த சேனலை வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் மேலும் மேலும் எனக்கு நல்ல வீடியோஸ் போடணுன்னு தோணும். இப்போ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ வியூவர்ஸ்.